ராயபுரம் ரயில் நிலையம் அருகே 3.45 ஏக்கர் பரப்பளவில் அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்பட்டிருக்கும் தற்காலிக பேருந்து நிலையம் விரைவில் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிராட்வே பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து வளாகம் அமைக்கும் பணிகள் நடைபெறுவதால் மாற்றாக புதிய தற்காலிக பேருந்து நிலையம் இப்ராஹிம் தெருவுக்கும் ராயபுரம் ரயில் நிலையத்துக்கும் இடையில் நிழற்குடை, அமர்விடம், கழிப்பறை வசதி, மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்தளம் ஆகிய வசதிகளுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தை புனரமைக்கும் பணி ஆகஸ்ட் மாதத்தில் துவங்க உள்ளது. இதையொட்டி ராயபுரம் பகுதியில் இப்ராஹிம் சாலையின் அருகில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இப்பணி வெகு விரைவில் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிராட்வேயை மாற்றியமைக்கும் வகையில் பல்நோக்கு ஒருங்கிணைந்த பேருந்து முனையம், போக்குவரத்து வளாகம் மற்றும் குரலகம் கட்டிடம் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வளாகம் நகரத்தின் பல பகுதிகளிலிருந்து எளிதாக அணுகக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இது உயர்நீதிமன்றம் மெட்ரோ நிலையத்துடன் தடையில்லா ஒருங்கிணைப்பு வழங்கும் வகையில் நடை மேம்பாலம் மற்றும் சுரங்கப்பாதை வசதிகளுடன் அமைக்கப்படும். இந்த திட்டத்திற்கான மொத்த பரப்பளவு 6.484 ஏக்கர். பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து பேருந்து வளாக கட்டிடம் மொத்தம் 1,08,290 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கும். இதில் 2 அடித்தள நிலைகள், 1 தரைதளம் மற்றும் 8 மேல்தளங்கள் அடங்கும். புதுப்பிக்கப்படும் குரலகம் கட்டிடம் மொத்தமாக 22,794 சதுர மீட்டர் கட்டிட பரப்பளவை கொண்டதாக இருக்கும். இதில் 2 அடித்தள நிலைகள், தரைதளம் மற்றும் 9 மேல்தளங்கள் உள்ளன. இந்த திட்டத்தில் போக்குவரத்து வசதிகள், சுரங்கப்பாதைகள், வெளிப்புற நடைபாதைகள் மற்றும் உட்புற மூடப்பட்ட நடைபாதைகள் ஆகிய பிரத்யேக இடங்களும் அடங்கும். முழு திட்டத்திற்கும் மொத்தமாக 1,36,580 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கும். MMFC கட்டிடத்தில் தரைதளம் மற்றும் முதல் தளத்தில் பேருந்து நிறுத்தங்கள் இடம்பெறும். மொத்தம் 73 பேருந்து நிறுத்தங்கள் திட்டமிடப்பட்டுள்ளனர். இந்த வசதி ஒரே நேரத்தில் 3,250 பேர் பயன்படுத்தப்படக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. MMFCயின் கட்டிடத்தில் 2வது முதல் 8வது தளம் வரை அலுவலக இடங்கள் திட்டமிடப்பட்டுள்ளனர். குரலகம் கட்டிடத்தில் தரைதளம், முதல் தளம் மற்றும் 2வது தளத்தில் சில்லறை வணிக இடங்கள் அமைக்கப்படும். 3வது முதல் 9வது தளம் வரை அலுவலக இடங்கள் திட்டமிடப்பட்டுள்ளனர். தடையில்லா பயணிகளின் சேவைக்காக ஒரு அடித்தளத்தில் பொதுவான குளிர்சாதன வசதியுடன் கூடிய நடைபாதை திட்டமிடப்பட்டுள்ளது. MMFC மற்றும் குரலகம் வளாகங்களில் மொத்தம் 433 கார்கள் மற்றும் 1,174 இருசக்கர வாகனங்களை நிறுத்தும் வகையில் விரிவான வாகன நிறுத்தமிட வசதிகள் இருக்கும். 2 கட்டிடங்களிலும் 2வது அடித்தளத்தில் அடுக்கு வாகன நிறுத்தமிடம் இருக்கும். இந்த வளாகத்தில் 30 மின் தூக்கிகள் மற்றும் 27 நகரும் படிக்கட்டுகள் பொருத்தப்பட்டிருக்கும். பல்வேறு தளங்களில் பிரத்யேக கழிப்பறை வசதிகள் வழங்கப்படும். இந்த திட்டத்தில் மின்சார பேருந்துகளை சார்ஜ் செய்வதற்கான வசதிகளும் அடங்கும். இந்த லட்சிய திட்டம் சென்னையின் நகர்ப்புற வளர்ச்சியில் ஒரு பெரிய படியை குறிக்கிறது. நவீன வணிகம் மற்றும் அலுவலக இடங்களுடன் ஒருங்கிணைந்த உலகத்தரம் வாய்ந்த போக்குவரத்து மையத்தை உறுதியளிக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் இணைந்து உருவாக்கிய சிறப்பு நிறுவனமான சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம் பிராட்வேயில் உள்ள குரலகம் கட்டடத்தை புதுப்பிப்பதற்கும் பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து வளாகம் அமைப்பதற்குமான முக்கிய ஒப்பந்தம் பிரிட்ஜ் அண்ட் ரூஃப் கம்பெனி நிறுவனத்திற்கு ரூபாய் 566.59 கோடி மதிப்பில் இந்த திட்டம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது.